அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்குள் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளருக்கு மெமோ அனுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த 11ஆம் தேதி பணியில் இருந்த கீழ்ப்பாக்கம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் உதவி ஆணையர் துறை ஆகியோருக்கு மெமோ அனுப்பப்பட்டுள்ளது. காவலர்கள் இருவரும் அஜாக்கிரதையாக இருந்ததால் மெமோ கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. மருத்துவமனையில அதிகாலையில் குளத்தூரை சேர்ந்த ஆதி என்ற ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பொதுமக்கள் முன்னிலையில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கொலை வழக்கில் ஏற்கனவே 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவம் குறித்து காவல்துறையினர் மீது அஜாக்கிரதை இருந்ததாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூடுதல் ஆணையர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நேற்று முன்தினம் இரவு ரோந்து பணியில் இருந்த கீழ்ப்பாக்கம் உதவி ஆணையர் துரை மற்றும் குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோருக்கு மெமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணியில் அஜாக்கிரதையா இருந்ததாக இந்த மெமோ கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களுக்கும் மெமோ கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தையே உலுக்கி இருக்கிற இந்த கொலை சம்பவம் நேற்று அதிகாலை 3:30 மணி அளவில் கொளத்தூர் மகாத்மா காந்தி நகரை சேர்ந்த ரவுடி ஆதி என்ற ஆதிகேசவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தனது தோழியை பார்ப்பதற்காக நேற்று முன்தினம் மாலை வந்த அவர் நேற்று முன்தினம் இரவு முழுவதும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை பிரசவ வார்டு அருகே உறங்கியிருந்தார். அப்போது வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டி சாய்த்தது. சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக கீழ்ப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு ரோந்து பணியில் இருந்த உதவி ஆணையர் கீழ்ப்பாக்கம் உதவி ஆணையர் மற்றும் குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஆகியோர் அஜாக்கிரதையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தற்போது மெமோ கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஏற்கனவே 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இருவரை விசாரித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் ஏற்கனவே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைகள்ல திமுக ஆட்சி காலங்கள்ல ரவுடிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். 3ஆவதாக இந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில இந்த கொலை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. தமிழகத்தை உலுக்கி இருக்கிற இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. அதே போல புறக்காவல் நிலையமும் செயல்பட்டு வருகிறது. அவ்வப்போது வரக்கூடிய விபத்து மற்றும் அடிதடி வழக்குகளை அங்கு விசாரிப்பது வழக்கம். அந்த நிலையில நேற்று நள்ளிரவு முழுவதும் காவல்துறையினர் முன்னிலையிலேயே இந்த படுகொலை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது தொடர்பாக நேற்று கூடுதல் ஆணையர் மற்றும் இணை ஆணையர்கள் சம்பவ இடத்திற்கு ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து பணியில் இருந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார்கள். அந்த நிலையில்தான் தற்போது கீழ்ப்பாக்கம் உதவி ஆணையர் துரை மற்றும் குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஸ்ரீனிவாசனுக்கு மெமோ கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த காவலர்களுக்கும் மெமோ கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சார்லதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.